அந்த காலகட்டத்தில் எல்லா நடிகர்களுக்கும் கலைஞரோட ஒரு படத்தாவது கதைவசத்தை நடிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி பாசப்பறவைகள்னு ஒரு படம் வந்து அது நீங்க உங்க சொந்த குரல்ல பேசி நடிச்சு அது பெரிய ஹிட் ஆச்சு. அந்த கலைஞர் வசனம் பேசிய அனுபவம் பிளஸ் கலைஞரை சந்திச்ச போது உங்களுக்கு கொடுத்த ஃபீட்பேக். கலைஞர் ஐயாவை நான் கோபால்புரம் லாய்ட் ஸ்டூடில் தங்கியிருக்கும் போது கோபால்புரமில் அவர் வீடு போவது உண்டு, பேசுறது உண்டு. ஏன்னா எம்ஜிஆர் சிஎம்மாக இருக்கும்போது நான் ஐ ஷிஃப்டட் டு கோபால்புரம் லைட்ஸ் ரோடில். அப்போவே அவர் வீட்டுக்கெல்லாம் போய் முரசொலி செல்வம் ஆகட்டும், அமிர்தம் ஆகட்டும், செல்வியம் ஆகட்டும், இவங்களெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். முரசொலி மாறன் அவர்கள் ஆகட்டும் எல்லாம். அவர் 88, 89 சிஎம் ஆகிறார். 89 அந்த எம்ஜிஆர் பீரியடுக்கு அப்புறம். அப்போ அவருக்குள்ளே இருந்த அந்த பசி, அப்போவும் ஒரு எழுத்தாளர், ஒரு சினிமா டைலாக் ரைட்டர், மேக்கருங்கிறது இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணும்போதெல்லாம் எப்போ இருக்கோ பார்த்துருக்கோம், பேசிகிட்டு இருப்போம். அப்படியே உருவான படத்தை பாசப்பறவைகள். சிவகுமார் சாரும் நானும் லக்ஷ்மி அம்மா இவங்களெல்லாம் நடிச்சிருக்கோம். அது போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி அவர் வீட்டில் ஒரு நாள் பேசிகிட்டே இருக்கோம். இப்படி பேசிட்டு போதே டப்பிங்கு குரல் பேசணும் அப்படி இப்படின்னும் போது அவர் கேட்டார், யாருக்கு அப்படின்னாரு ஐயா. அப்போ நம்ம செல்வம் இவங்களெல்லாம் இருக்கும்போது மோகன் சார்கிட்ட பேசணும் இல்லையானாரு. ஏன் இல்லை, பொதுவாக நடிக்கிறாரு, அவர் பேசுகிறாரு. என்ன உங்களுக்கு நல்லா தானே பேசுகிறாரு, ஏங்க உங்களுக்கு எதாவது பிரச்சனை? எனக்கு இல்லை சார், வாய்ப்பு கொடுத்தா கண்டிப்பாக நான் பேசுகிறேன். இவரே பேசிட்டோங்க, சென்டிமெண்ட்டாவது இது இவர் பேசிட்டோம் அப்படின்னார். அன்றைக்கி அவர் கொடுத்தேன். ஏன்னா ப்ரொடியூசர் டைரக்டர் ஒத்துக்கிட்டா தான் நம்ம பேச முடியும். அவர் சொல்லி பேசின படம் 100 நாள் மேலே போன படம். படம் நல்லா இருந்துச்சு, என்னையும் ஏற்றுக்கிட்டாங்க, என் குரலையும் ஏற்றுக்கிட்டாங்க.